வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஐயனேரி ஆர்ட்ஸ் செல்வகுமார். பருவநிலை மாறிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? வெயில் அடிக்குது, திடீர்னு பார்த்தா மழை பெய்யுது. இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறனால வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சளி தொல்லை, இருமல் இந்த மாதிரி ஒரு உபாதைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இதை சமாளிக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற ஒரு மூலிகையை வச்சு நம்ம சரி பண்ணுவோம். பார்த்திங்கன்னா துளசி, தூதுவளை, ஓமவலி இந்த ஒரு மூலிகையை வச்சு நம்ம சரி பண்ணுவோம். அப்படிப்பட்ட மூலிகையில் வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை, அந்த தூதுவளையை வச்சு தான் ரசமும் துவையலும் செய்ய போகிறோம். இலையை போய் பறிச்சு வரணும். இலையை பறிச்சு வரதுக்கு முன்னாடி கோலம்லாம் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? கோலத்துக்காகவே மதியாளின் சிம்பிள் கோலங்கள்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். விருப்பப்பட்டவங்க அந்த சேனலையும் போய் பார்த்து ஆதரவு கொடுங்க. இப்போ வாங்க இலையை பறிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா பச்சை பசியர்னு தூதுவளை நல்லா இந்த மலைக்கு நல்லா தளைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள செடியில் முள்ளாக இருக்கும். இதை எப்படி நம்ம கட் பண்ணோம்னா இந்த மாதிரி சிசர் வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு தலையாக நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணோம்னா நம்ம கையில் முள் குத்தாது. செடியில் பாருங்கள், நல்லா அருமையாக பழம் பழுத்துருக்கு, நல்லா சிகப்பு கலரில். பார்த்தீங்கன்னா தக்காளி மாதிரியே இருக்குதுங்க. அந்த பழத்தை நல்லா செவந்திருக்கும். அந்த பழத்தை எடுத்து விதை போட்டோம்னா நல்லா முளைச்சி வரும். இங்கே பாருங்கள், நல்லா சிகப்பாக தூதுவளை பழம் பழுத்துருக்கு. அங்கிட்டும் பார்த்தீங்கன்னா இதை முளைக்க போடணும்னா இதை அப்படியே நல்லா எடுத்துகிட்டு போய் நல்லா கொஞ்சம் காய வச்சு இதை அப்படியே நசுக்கி போட்டோம்னா அதுக்குள்ளே இருந்து விதை நல்லா தளைஞ்சு வரும். இப்போ பூவெல்லாம் எவ்வளோ அழகாக கத்திரிப்பூ கலரில் ஜம்முன்னு வளர்ந்துருக்கு பாருங்க, அழகழகாக இருக்குல்ல. தூதுவளை துவையல் செய்கிறதுக்காக பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். தூதுவளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவு நான் பறித்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 1/2 கப்பு நான் துருவி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 7 பல் உரித்து வச்சுருக்கேன். இஞ்சி 2 துண்டு, புளி ஒரு கோலி குண்டு அளவு, வரமிளகாய் ஒரு 7 மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ சட்டியை சூடு இருந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே பூண்டை இஞ்சியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கிடுச்சு. இது கூட மிளகாயும் எடுத்து வச்சுருக்க புளியும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். தேங்காயும் வதங்கிடுச்சு. இது கூட எடுத்து வச்சுருக்க தூதுவளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி கிண்டிக்கிட்டே இருக்க பார்த்திங்கன்னா தூதுவளையோட பச்சை வாசனையும் தெரியுது. தூதுவளை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிருச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தூதுவளை ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சட்டி சூடு இறந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் நான் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு இலையை தூதுவளையை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த இலையை நெய்யிலே நல்லா வதக்கிக்கலாம். இந்த இலையை நெய்யில் வதக்கிறப்ப பாருங்கள், நல்லா வாசம் நல்லா வித்தியாசமாக இருக்குது. பச்சை இலையை நெய்யில் போட்டு வதக்கிறப்ப செமையாக இருக்குது வாசம். இந்த இலையை தண்ணியில் நல்லா உதவிட்டு தான் போட்டேன். இருந்தாலும் அதோட ஈரம் போகாமல் இருக்கவும் எப்படி சவுண்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதை கொஞ்சம் ஆறட்டும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். 3 தக்காளி பழம் அடித்து வச்சுருக்கேன். பூண்டு, வரமிளகாய், சின்ன வெங்காயம், சீரக மிளகு இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை நுணுக்கி எடுத்துக்கலாம். பூண்டையும் வெங்காயத்தையும் இந்த மாதிரி நசுக்குனா போதும், ஃபுல்லாக அரைக்க வேணாம். எப்படி எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நெய் 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். சீரகம் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலையும் நான் சேர்த்துக்கிறேன். புளி கரைசல் கரைச்ச கப்புலேயே எக்ஸ்ட்ரா 1 கப்பு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூடவே நம்ம அடித்து வச்சுருக்க தக்காளி சாறையும் நான் சேர்த்துக்கிறேன். நுணுக்கி வச்சுருக்க கலவையை இது கூட நான் சேர்த்துக்கிறேன்.
மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே சூடேறட்டும். வதக்கி வச்சுருக்க தூதுவளையை அரைச்சிக்கலாம். தூதுவளை இலையை அரைச்சி கழுவுன தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே ரசத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த தூதுவளையை நம்ம அரைச்சி போடுறோம் அப்படின்னா, அரைச்சி போட்டால் தான் தண்ணியில் அந்த புளி தண்ணியில் எல்லாம் கலக்கும். தலையை அப்படியே வதக்கி போட்டோம்னா குழந்தைங்க சாப்பிட்றப்ப அப்படியே தண்ணியை எடுத்து கருவேப்பிலை மாதிரி எடுத்து போட்டுருவாங்க. இப்போ நம்ம அரைச்சி போடுறதுனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. தண்ணியோட தண்ணியை நல்லா கலந்துரும். அதுக்கு நமக்கு உடலுக்கு தேவையான சத்து இந்த இதில் கிடச்சிரும். துவையலுக்காக வணக்கி வச்சுருக்கிறதெல்லாம் ஜாரில் போட்டிருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு இதை அப்படியே அடித்து எடுத்து வச்சுக்கலாம். துவையல் அரைச்சாச்சு. இதை அப்படியே தாளித்து கொட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், ரசம் அப்படியே நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்குது. தக்காளி விழுது, அந்த மஞ்சள், அந்த பச்சை இலையோட அந்த ஒரு கலர், இது மூணும் பாருங்கள் நல்லா வண்ணமயமாக இருக்குது. இப்போ தான் கொதி வர ஆரம்பிக்குது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து இறக்கி வச்சிடலாம். துவையலுக்கு தாளிச்சிடலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். உளுந்து சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியான பதத்தில் துவையல் அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம தாளித்ததை துவையலில் போட்டுக்கலாம். அப்படியே இதை அப்படியே சாப்பாட்டில் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி தூதுவளை ரசமும் துவையலும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஐயனேரி ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.